Hi friends. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புது டாப்பிக்கில் நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ப்ராசஸர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பொதுவாக பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறத சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ அண்ட் ஆல்சோ வந்து இந்த பிஎல்சி அப்படிங்கிறது வந்து ஒன்றுனா வந்து இதை தாண்டி வந்து டெவலப் ஆகி பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா டிவைசஸ்லையுமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர் ரொம்ப பேசிக்கான லிமிட் உள்ள ஒரு டிவைஸ் பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி ஹார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது வந்து நம்மகிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு லேப்டாப் இருந்தாலும் சரி, ஸோ பொதுவாக அதோட ஹார்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் CPU அப்படிங்கிறது தான். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராசஸர் இல்லாமல் எந்த ஒரு டிவைஸுமே வந்து ஒர்க் ஆக போகிறது கிடையாதுங்கிறது எல்லாருமே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இதில் என்ன தான் கான்செப்ட் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பென்டிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது, K6, பவர் பிசி, ஸ்பார்க் அப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக எதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸர் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத கேட்டிங்கன்னா நம்ம இந்த அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ராசஸர் அப்படின்னாலே வந்து இன்புட்டை கெட் பண்ணி அவுட்புட் நமக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் அவுட்புட் வரணும், நம்ம என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஒரு விஷயம் இது. ஓகேவா? அந்த ப்ராசஸர் அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், அவ்வளோதான். நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை மொத்த ப்ராசஸுமே நம்ம கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு காம்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா முதல் மைக்ரோ ப்ராசஸர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் 4004 அப்படிங்கிறது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து இயர் என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக இது எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ஆட் அண்ட் சப்ராக்ட், அதாவது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ரெண்டு டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணுங்க, இந்த ரெண்டு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணணுங்கிறதுக்காக முதல்ல கண்டுபிடிச்ச மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்டெல் 4004 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டபிள் எலக்ட்ரானிக் கால்குலேட்டர், ஃபர்ஸ்ட் எவர், அதாவது முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒர்க் ஆகிறது பேசிக்கலாக மெயினாக டிபெண்ட் ஆகிருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வந்து ஆம்பிளிஃபிகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் பர்பஸ், இந்த ரெண்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரிலே அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரிலேங்கிறது பவர் சிஸ்டமில் பார்த்துருப்போம். அந்த சுவிச்சஸ் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப சிம்பிளரான ஒரு சர்க்யூட்டுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிலே தவிர்த்துட்டு வந்து நம்ம டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு வந்தாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ MIPS அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. MIPS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரே நேரத்தில், அதாவது வந்து ஒரே செகண்டில் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி எந்தளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸோட லெவலை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான விஷயங்கள் அபவுட் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸரோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து அசம்பிள் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஐசி, அதாவது வந்து ஒரு சிப் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து 8085 பார்த்துருக்கலாம், அல்லது 8086 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டிரான்சிஸ்டர் வில் மேக்கப் த மைக்ரோ ப்ராசஸர், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்மால் தின் ஆஃப் சிலிகான் சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 10 மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அசம்பிள் பண்ணி நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே சிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறதோட ஒர்க்கிங் மெயினாக இதை பேஸ் பண்ணி இருக்குது. இதோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது லாங்குவேஜ் எதுக்கு இந்த லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கி டிஜிட்டலைஸ்ட் இன்ஃபர்மேஷனாக மாற்றி, அதாவது வந்து இந்த டிஜிட்டல் பிட்டு பைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனுக்கு மாற்றி நாம் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு தேவை. ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத பொறுத்து 3 மெயின் ப்ராசஸ் இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து பண்ணிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ALU அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்னா வந்து இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்க்கும், லாஜிக் ஆப்ரேஷனா வந்து இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன், இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, 1 or 0 டிஜிட்டல் பிட்டை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரியான ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் விஷயம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் கேன் மூவ் டேட்டா ஃப்ரம் ஒன் மெமரி லொகேஷன் டு அனதர் லொகேஷன். ஒரு டேட்டா அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுக்க ஒரு டேட்டா அப்படிங்கிறது வந்து
எங்கேயுமே முதல்ல பொதுவாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் எதையுமே. ஸோ எடுத்தோடனே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். அந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி லொக்கேஷன்லேருந்து டேட்டா வந்து மெமரி லொக்கேஷனுக்கு மாற்றவும் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் டேக் டிசிஷன் அண்ட் ஜம்ப் டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வந்து சடனாக அதால் வந்து எந்த ஒரு டிசிஷனுமே வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஜம்ப் டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதை ஜம்ப் பண்ணி அதையும் வந்து அதால் வந்து கேரி அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இதில் உள்ள மூணாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்ரஸ் பஸ் அப்படிங்கிறது முதல் விஷயம். அட்ரஸ் பஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் வில் சென்ட் அட்ரஸ் டு த மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் வில் சென்ட் டேட்டா டு த மெமரி ஆர் ரிசீவ் டேட்டா ஃப்ரம் த மெமரி. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெமரி அட்ரஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த ப்ராசஸரில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம சொன்னப்போ மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் நம்ம போக போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட். அதாவது இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதாவது வந்து ரீட் பண்ணுமா இல்லை ரைட் பண்ணணுமா, இன்புட்டு அவுட்புட் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டெல் டு த மெமரி வெதர் டு செட் ஆர் கெட் த அட்ரஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீட் ரைட் இந்த மாதிரியான இது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்ட் கிளாக் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாக் பல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆசிலேட்டிங், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வந்து இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து இது மெயினாக பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டர் அப்படிங்கிறத டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுதான் எல்லாமே இதில் வந்து கம்பைண்டாக வந்து ஒரு ப்ராசராக வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ரீசெட் லைன் அப்படின்னு கடைசி ஒன்று இருக்குது. ரீசெட் லைன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் டு ரீசெட் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் வந்து ரீசெட் பண்ணி ஸோ தட் வந்து மறுபடியும் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்லேருந்து வரதுக்கான ஒரு விஷயத்துக்காக வந்து ரீசெட் லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளாக் டயக்ராம் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேம் அண்ட் ராம் அப்படின்னு இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஸ்டாப்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஜம்ப்னு ஒன்று இருக்குது, ஆடு, சப், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இருக்குது. இதை கொடுக்கறத பொறுத்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் அந்த ப்ராசஸ் வந்து பண்ண போது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ப்ரோக்ராமாக எழுதும்போது நமக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ரேம் அண்ட் ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் போய் ரேம் அண்ட் ராம் பற்றி பாருங்கள். அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதே தான் இங்கே வரப்போகுதுங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரை பற்றி தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் இதை பற்றி உங்கள் டவுட்ஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறது சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.